உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது, எல்லாரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்த கூட்டணி அறிவிப்பு இப்போ அதிகாரப்பூர்வமாக இப்போ நான் பிஜேபி கிங் மேக்கராக நான் அறிவிக்கிறேன். சீமான் அவர்களும் அதை ஒத்துக்கிட்டார். சீமான் அவர்கள் மரியாதைக்குரிய நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் பாஜகவோட கூட்டணிக்கு வருவாரா இல்லையா அப்படின்ற பேச்சு ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. முதல் அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தது நான் தான். ஸோ அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் பாஜகவில் எல்லாருமே சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் அவங்க தம்பிகளோட மிகப்பெரிய மோதல் போக்கோட இருந்தாங்க. அது அன்பு சகோதரர் மாரிதாஸாக இருக்கட்டும், அப்புறம் நம்முடைய மரியாதை எச் ராஜா அவர்களாக இருக்கட்டும், நம்ம கட்சிக்குள்ள நிறைய பேர் பல்வேறு ஆதரவாளர்களும் சீமான் அவர்களை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. அவர் தமிழ் தேசியம் பேசுவார், மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுவார் கடுமையாக. அப்படி இருந்தவர் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்குள்ள கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்றக்காக நான் மிகப்பெரிய அளவில் அந்த வாக்குகள் சிதறுது. இதனாலே நமக்கு தேவையில்லாத பின்னடைவு பாஜக கூட்டணிக்கு ஏற்படுது. ஸோ திமுக தான் அதுக்கு மிகப்பெரிய பலன் அடைகிறாங்க. ஸோ எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே இது கொண்டு வரணும்னு மிகப்பெரிய விஷயங்களை நான் முன்னெடுத்திருந்தேன். அப்படி தான் பல்வேறு கட்சிகளுக்கும் யாரெல்லாம் பிஜேபியிலேருந்து எல்லாரும் திட்டிகிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டணிக்குள்ளே ஒருங்கிணைக்கணுன்ற வேலையை நான் செஞ்சுருந்தேன். அப்படி வரும்பொழுது சீமான் அவர்களுக்கு இப்போ அண்மையில் ரொம்ப வெகு சில மாதங்களுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு கடிதம் பாஜக மேலிடத்துக்கும் அதே மாதிரி அதிமுக மேலிடத்துக்கும் நான் ஒரு கடிதம் கொடுத்துருந்தேன். இதை சீமான் அவர்கள் அண்மையில் ரஜினிகாந்த், மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசினார் இல்லையா. ரவீந்திரன் துரைசாமி தான் கூட்டிகிட்டு போனார். ஸோ ரவீந்திரன் துரைசாமியார் நம்ம சித்தாந்தத்துக்காக வேலை செய்கிறவர். அப்படி இருக்கும்போது அவர் சீமான் கூட்டிகிட்டு போயிட்டு ரஜினி சார்கிட்ட பேசுனது, இந்த டீலிங் எப்படி கூட்டணிக்குள்ளே வர்றது, எத்தனை சீட்டு, இது ஒத்து வருமா ஒத்து வராதா, இதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்க ரஜினி சார் மூலமாக பேசி ஒரு முடிவெடுத்து அதை மேலிடத்துக்கு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு தான் அவர் சங்கி என்றால் நண்பன்னு சொன்னார். பெரியார் அவர்களை, மரியாதைக்குரிய தந்தை பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார் ரொம்ப அதீதமாக. இது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதற்கு பிறகு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சரி பரவாயில்ல, இந்த விஷயம் ரொம்ப அழகாக செந்தில்குமார் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு. அப்படின்னா சீமான் அவர்களோட நம்ம எத்தனை இது கூட்டணிக்கு போகிறது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சீட்டு பேசுவோம் அப்படின்னும் போது இப்போ என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, சீமான் அவர்களோ இப்போ அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் நான் ஒன்று சேர்த்து வச்சுட்டேன். இப்போது சீமான் அவர்கள் கூட்டணிக்குள்ளே வர்றதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கே, நம்ம எப்படி கூட்டணிக்குள்ளே அதுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் சீமானுக்குள்ளே இருக்குது. இப்போ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாஜக கூட கூட்டணி வர்றதை இப்போ அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கார். இதில் நான் ஒன்று தான் கேட்குறேன். அதாவது மண்டியிடாத மானம், விழுந்து விடாத வீரம், நான் பிரபாகரனுடைய பிள்ளை அப்படின்லாம் சீமான் அண்ணன் வீரமான ஆள் மாதிரி பேசுவார். இப்போது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் பிஜேபி உள்ளே வர்றதை தடுக்கிறோம், பிஜேபி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி, அதனால் நாங்கள் உள்ளே விட மாட்டோம், இது திராவிட மாடல் ஆட்சி ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் கூட கொள்கை ரீதியாக இல்லாமல் ஒரு குறைஞ்சபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில் ஒன்றா இருக்காங்க. அவங்க தைரியமாக வெளிப்படையாக இருக்காங்க. அப்போது அதற்கு எதிராக தீய சக்தின்னு சொல்லக்கூடிய திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நீங்கள் பல்வேறு விஷயங்களில் மேடைகளில் அதிமுகவோ மற்ற கட்சிகளோ பேசும்போது எதிர்த்து பேசும்பொழுது நீங்கள் குறைஞ்சபட்ச செயல் திட்டம் அப்படின்ற அடிப்படையில், ஆமாம் திமுக இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக நிறைய ஊழல் பண்ணுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸோ மிகப்பெரிய ஒரு அராஜக ஆட்சிங்க நடக்குது, இந்த ஆட்சியை நம்ம ஆட்சி அதிகாரத்துலேருந்து இதை திமுகவை அகற்றணும் அப்படின்ற குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா கூட்டணியாக சேர்றது தப்பே இல்லை, இது கொள்கைக்கான கூட்டணி கிடையாது, இது குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கான கூட்டணி அப்படி வெளிப்படையாக அறிவிக்கிறதுல சீமான் அவர்களுக்கு, மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்ன பயம்னு கேட்குறேன். உங்களுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? அவங்க கூட்டணியாக ஒன்றா பலமான கூட்டணின்னு சொல்கிறாங்க இல்லையா. நமக்குள்ளே இருக்கிற வேற்றுமைகளையோ இல்லை மற்ற விஷயங்களையோ சீட்டு விவகாரங்களையோ அதை கூட குறைய இல்லை ஆட்சியர்கள் பங்கு கிடைக்குமா கிடைக்காது, இதெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பலமான கூட்டணி அதிமுக அப்புறம் பாஜக இந்த என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவில் அமைஞ்சிட்டா, இந்த கூட்டணிக்குள்ளே எல்லாரும் வந்துட்டிங்கன்னா அப்போ மோடி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். பரவாயில்ல, ஒரு பலமான கூட்டணி நம்ம தமிழ்நாட்டில் அமைச்சிட்டோம், அப்போ திமுக ஆட்சியை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு இந்த நேரத்தை இப்போ கலைச்சிட்டா சரியாக இருக்கும், முன்கூட்டியே தேர்தல் தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணுறான்னு ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கை அவருக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ அதற்காக
நீங்கள் சீமான் போன்றவர்கள் அப்புறம் இன்னும் நிறைய தீர்மானம்லாம் வந்து பாஜக கூட்டணிக்கு அந்த அதிகார பங்கீடுக்காக அவர் வர்றதுக்கு தயாராக இருக்கார். ஸோ நிறைய கட்சிகள் திமுக கூட்டணியில் வர போகிறாங்க. அப்போது கூட்டணியை நீங்கள் வந்து நீங்களே சலசலப்போடு இருக்கீங்க, ஒத்துமை இல்லை, இன்னும் கூட்டணி அமையாத போது வெளியே இருக்க கட்சிகள் எப்படி வருவாங்க உள்ள? இதுதான் முக்கியமாக நம்ம முன்னாடி இருக்க கேள்வி. அதனால் சீமான் அவர்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். ஏற்கனவே கூட்டணி அது வந்து பாஜகவோட தான்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. முழுக்காடு நடந்ததுக்கப்புறம் முக்காடு தேவையில்லை.